வணக்கம். கலாம் ஆண்டு 6 மாதம் 9 நாள் 20 சனிக்கிழமை ஜூலை 4 2026. இன்றைய நம்பிக்கை செய்திகள். இந்த நாடும் சமூகமும் நன்றாகவே இருக்கலாம், நன்றாகவே இருக்கவும் முடியும். அது மிகவும் எளிது. சமூக அக்கறையாளர்கள் தமது தனிப்பட்ட சுய அடையாளத்தை விட்டு சமூக பொறுப்பாளர்களாக தம்மை மாற்றிக்கொண்டு ஒன்றிணைந்தால் சமூக நலனுக்கான ஒரு சூத்திரம் ஒற்றுமை. அத்தகைய ஒற்றுமை ஒருங்கிணைப்பிற்காகவே தம்மை அர்ப்பணித்துக் கொண்டுள்ளது நல்லோர் வட்டம் என்ற தகவலுடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன. முன்னாள் தலைமை செயலர் இறையன்பு அவர்களுடன் நல்லோர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர்கள் சந்திப்பு. ஜூலை 2 புதன் அன்று சென்னை அடையாறில் தமிழக அரசின் முன்னாள் தலைமை செயலாளர் இறையன்பு அவர்களை நல்லோர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன், மாவட்டங்களின் ஒருங்கிணைப்பாளர் கௌதம், கல்வி கோயில்துறை மாநில பொறுப்பாளர் யோகேஸ்வரி மற்றும் பாலு ஆகியோர் சந்தித்து நல்லோர் வட்டம் பற்றி விளக்கினர். மிகவும் அமைதியாக அனைத்தையும் கேட்ட திரு இறையன்பு அவர்கள், இது மிகவும் நன்றாக இருக்கிறது, இது வளர்ச்சி அடைய வேண்டும் என்றார். விரைவில் தமிழகத்தில் செல்வாக்குள்ள 100 சமூக பிரமுகர்களை கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட இருப்பதாகவும், அக்குழு தமிழக மக்களுக்கும் தமிழக அரசுக்கும் ஆலோசனை வழங்கக்கூடியதாகவும் வழிகாட்டக்கூடியதாகவும் இருக்கும். விரைவில் அக்குழுவில் இடம்பெறக்கூடிய பிரமுகர்களின் பட்டியல் வெளியிடப்படும். அதில் தாங்களும் இடம்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டபோது மகிழ்ச்சியுடன் அதனை வரவேற்றதாக நல்லோர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கவிதாராஜ். மரணத்தின் வாயிலில் நின்று காஷ்மீரில் எதிரிகளின் சதியை முறியடித்து கீர்த்தி சக்ரா விருது பெற்ற இந்திய இராணுவ வீரர் மீனாட்சி சுந்தரம். அவரது உரை நாட்டுப்பற்று என்றால் என்ன என்று நாட்டு மக்களுக்கு 78 ஆண்டுகளுக்கு பிறகும் ஒரு இராணுவ வீரர்தான் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கிறதே. தமிழர்களுக்கு எப்பயுமே இது ஒரு இயற்கையான குணம். நம்ம எப்பயுமே எந்த ஒரு விஷயமே ஃபைட் பண்ணி தான் வாங்குவோம். அது நம்ம எல்லாத்துக்குமே இருக்குது. அது எனக்கு ஒரு தீவிரவாதம் என்னைய சுட்டு நான் உயிர் போகிற நிலைமையிலையும் அந்த மைனஸ் குளிரில் அவங்கள தப்பிக்க விட்டுறக்கூடாதுன்ற ஒரு குறிக்கோடு ஒரு எண்ணம் மட்டும்தான் என் மைண்டில் ஓடிச்சு. நம்ம உயிரே போனாலும் சரி, நான் அவங்களை தப்பிக்க மட்டும் விட்டுறக்கூடாது. அப்போ எனக்கு வயசு வெறும் 27 தான் நடந்துக்கு இருந்துச்சு. இப்போ எனக்கு 29 நடக்குது. இந்த கொஞ்சம் வயசுலேயும் இந்த யங்ஸ்டர்லையும் எனக்கு அந்த எண்ணம், நான் நினச்சிருந்தா கொஞ்சம் பின்னாடி போய் நான் ஃபைட் பண்ணியிருக்க முடியும். ஆனால் பின்னாடி நான் போகக்கூடாது, பின்னாடி நம்ம போகக்கூடாது, அவங்கள தான் போக வைக்கணும் அப்படின்னு இந்த கொஞ்சம் வயசு அந்த எண்ணம் இந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் போல தலைவர்களை படித்ததுனால தான் எங்களுக்கு ரோல் மாடலாக நம்ம தமிழ்நாட்டில் எப்பயுமே இருக்கிறவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தான். அதனால தான் அவர் வழியில் நாங்களும் நான் இப்போ போய்கிட்டு இருக்கேன். நம்ம இந்தியாவும் இப்போ சொல்ல போனோம்னா நம்ம இந்தியாவும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வழியில் தான் போய்கிட்டு இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் ஆர்மி, போலீஸ் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டுக்கு போனால் கஷ்டமாக இருக்கும், உயிர் போயிடும், இந்த ரிஸ்கான இடத்துக்கு போனால் ஆகிடும்னு அந்த மாதிரி எந்த இதுவும் கவலைப்படாதீங்க. ஆர்மிக்கு போயிட்டாலே நீங்கள் நான் நாட்டோட பிள்ளை ஆகிடுவீங்க. அவங்க உங்களை எல்லாமே கேர் பண்ணி பார்த்துக்குடுவாங்க. ஒரு சின்னதாக ஒரு இதை மட்டும் சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு அடிபட்டு 7 சர்ஜரி முடித்ததுக்கப்புறமும் என்னை வீட்டில் இருந்து எனக்கு ஒய்ஃப் இருக்காங்க, அண்ணன் இருக்கார், அப்பா இருக்காங்க, அம்மா மட்டும் இறந்துட்டாங்க, பாய்க்கு சொந்தக்காரங்க எல்லாமே இருக்காங்க. ஆனால் யாருமே பார்க்கலன்னா ஆர்மியே என்னை அப்படி கேர் பண்ணிக்கிடுச்சு. ஒரு வீட்டு பிள்ளை, நம்ம வீட்டு பிள்ளை அடிபட்டு கிடக்குன்னு அப்படி நம்ம நாடும் அவங்க ஆர்மியில் இருக்க ஸ்டாஃபும் அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க. 4 மாதமாக அட்மிட் ஆகிருக்கப்போ நம்ம நாடு தான் பார்த்துக்கிடுச்சு, நம்ம ஆர்மி தான் பார்த்துக்கிடுச்சு. அப்படி யாரையும் கை விட்டுறாது. என்ன மாதிரி ரத்தம் சிந்தினவங்களையும் உயிர் தியாகம் பண்ணவங்களையும் நாட்டுக்காக உழைக்கிறவங்களையும் எந்த துறையில இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்த நாடு என்னைக்கு மறக்காது, கைவிடாது. ஜெய்ஹிந்த். ஜப்பான் யோகாசனா அணிக்கு தலைமை பயிற்சியாளராக பொறுப்பேற்று வெற்றியை தேடி தந்த சீர்காழி டாக்டர் சுபானு மணிவண்ணன்.
குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற முதல் உலக யோகாசனா சாம்பியன்ஷிப் போட்டியில் சீர்காழியை சேர்ந்த டாக்டர் சுபானு மணிவண்ணன் ஜப்பான் யோகாசனா அணியின் தலைமை பயிற்சியாளராகவும் வெளிநாட்டு அணிகளுக்கான ஒருங்கிணைப்பு அதிகாரியாகவும் செயல்பட்டார். அவரது பயிற்சியின் மூலம் ஜப்பான் அணி 3 தங்கம், 3 வெள்ளி, 5 வெண்கலம் என மொத்தம் 11 பதக்கங்களை வென்று 79 நாடுகள் பங்கேற்ற உலகப் போட்டியில் ஒட்டுமொத்த பதக்க பட்டியலில் 2வது இடத்தை பெற்று வரலாற்று சாதனை படைத்தது ஜப்பான். போட்டி முடிவில் பெஸ்ட் கோச் எவர் என பாராட்டினர் ஜப்பான் வீரர்கள். இதனையொட்டி ஜூன் 18, 2026 அன்று மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சர் ஐசக் நியூட்டன் இயற்கை மற்றும் யோகா கல்லூரி மாணவி சுபானுவிற்கு சீர்காழி ஜெயின் சங்க தலைவர் ஹர்ஷந்த் தலைமையில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் சுபானுவின் சாதனையை பாராட்டி நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான பல யோகாசன போட்டிகளில் 100க்கும் மேற்பட்ட தங்க பதக்கங்களை வென்ற யோகா மாணவி சுபானு தனது தாயாரிடமிருந்து முறைப்படி யோகா கற்றுக்கொண்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. சட்டத்தின் ஆட்சியை அறிய நல்லோர் வட்டம் அளிக்கும் ஒரு நாள் பயிற்சி சென்னையில். சமூக பணி, சமூக கட்டமைப்பு, அறிவார்ந்த குடிமக்கள் தயாரிப்பு எதுவாயினும் சட்டம் அறிந்திருத்தல் என்பது கூடுதல் பலம் தரும். அரசமைப்பு சாசனம் மற்றும் 51A இந்திய குடிமகனின் 11 கடமைகள் போன்றவை அறிவார்ந்த சமூகத்திற்கு அடித்தளம். இத்தகைய சட்ட அறிவினை சமூகத்திற்காக செயல்படும் இளைஞர்களுக்கு வழங்கும் வகையில் ஜூலை 11 சனிக்கிழமை காலை 9:30 மணி முதல் மாலை 5 மணி வரை சென்னை மேற்கு மாம்பலத்தில் உள்ள கல்ப விருக்ஷா கல்வி சேவை மையத்தில் நல்லோர் வட்டம் நடத்தும் ஒரு நாள் பயிற்சிக்கு இளைஞர்கள் எதிர்பார்க்கப்படுகிறார்கள். மேலும் தகவலுக்கு 9884136879 984119241116 என்ற எண்களை தொடர்பு கொள்ளலாம். நம்பிக்கை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.